ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வித்தியாசமான சாம்பார் ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 200 கிராம் அளவுக்கு பருப்பை நான் ஊற வச்சுருந்தேன். அதை அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு அதில் பொங்கி வர அந்த நுரையெல்லாம் நம்ம கீழே தளிக்கலாம். அதுதான் நமக்கு கேஸாக சேரும். நல்லா கொதித்து பொங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கூடயே 2 பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகா, எண்ணெய், இதையெல்லாம் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை மூடி நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கும். இதை நல்லா நம்ம கரண்டி போட்டு மசிச்சு விட்டுக்கலாம். இந்த சாம்பாரில் நான் முருங்கைக்காய், முள்ளங்கி, மாங்காய் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சாம்பாருக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சீரகமும் கருவேப்பிலையும் நான் தாளிச்சுக்கிறேன். கூட கொஞ்சமாக பூண்டு அதையும் சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது என்கிட்ட இல்லை, அதனால் நான் நார்மலான பெரிய வெங்காயமே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கணும். அதுக்காக சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து நான் வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம மற்ற காய்கறி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் மாங்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, இது 3மே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி காய் ஆட் பண்ணி நீங்கள் சாம்பார் வச்சுருக்க மாட்டீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கி வரணும். காய்கறி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு சாம்பார் பொடி சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பார் பொடியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கூட குழம்பு மிளகாத்தூள் போட்டிங்கன்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெறும் பருப்பு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணக்கூடாது. பருப்பு தண்ணியோட பருப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டிங்கன்னா சாம்பாரோட டேஸ்ட் மாறிடும். இது எல்லாமே நல்லா விட்டுட்டு இது காய் வேகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. காய் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளியை ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் பாருங்கள் நல்லா கொதித்து காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் கொஞ்சமாக தான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம மாங்காய் வேறு போட்டிருக்கோம். ஆனால் கொஞ்சம் புளி விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் வெறும் தண்ணியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு நெய்யில் போட்டு தாளிச்சிருக்கேன். தேங்க்யூ.